ஓம் தத்புருஷாய உத்மகே உதரதுண்டாய தீமதுன்னோ நந்தி பரசோதியாத். அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை பிரம்மசக்தி சித்தர்வாக்கு ஜோதிடர் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சீரும் சிறப்புடன் சகல யோகங்களும் சகல செல்வங்களும் சிறந்த ஐஸ்வர்யங்களும் பெற்று சிறந்த வாழ்க்கை வாழ வேண்டும். வெற்றி நிச்சயம் உங்களுக்கு. இந்த நவம்பர் மாத பலன்கள் வெற்றியின் உறுதி. ஏனென்றால் இந்த நவம்பர் மாதத்தில் எந்த வருடத்திலும் எந்த மாதத்திலும் இல்லாத ஒரு சிறந்த அமைப்புகள், உங்கள் அனைவருக்குமே வெற்றி வாகை சூடக்கூடிய கிரக அமைப்புகள், உத்தியோகத்தையும் பொருளாதாரத்தையும் முன்னேற்றம் தரக்கூடிய பொன் பொருளை செல்வங்களை கொட்டி தருகின்ற குரு உச்சம் பெற்றிருக்கின்ற ஒரு அமைப்பு. அடுத்ததாக காலபுருஷ தத்துவத்துக்கு பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய குருவே உச்சம் பெற்றிருக்கிற ஒரு அமைப்பு. காலபுருஷ தத்துவப்படி தனகாரகன் என்று சொல்லக்கூடிய காலபுருஷனுக்கு 2ஆம் இடம் தனஸ்தானாதிபதி அந்த சுக்கிரனாகப்பட்டவன் சகல செல்வங்களும் சகல யோகங்களும் திருமண யோகங்களும் சொத்து சுகங்களும் சுகபோக வாழ்வை அளித்திரு சுக்கிரன் வலிமையோடு இருக்கக்கூடிய துளாராசியில் வலிமையோடு இருக்கக்கூடிய ஒரு சிறந்த காலம். சூரியன் புதனும் சுக்கிரன் 3 பேரும் சேர்ந்து காலபுருஷ தத்துவத்துக்கு 7ஆம் இடத்தில் இருந்து பல திருமண யோகங்களை தரக்கூடிய ஒரு சிறந்த ஐப்பசி மாதம். உயர்ந்த பதவிகளை தரக்கூடிய ஐப்பசி மாதம். ஐப்பசி மாதம் கார்த்திகை மாதம் சேர்ந்ததுதான் இந்த நவம்பர் மாதம். ஐப்பசியும் கார்த்திகை, ஐப்பசி 15 நாட்கள், கார்த்திகையில் 15 நாட்கள். இப்படிப்பட்ட யோகம் இருக்கக்கூடிய சிறந்த அமைப்புகள். அடுத்து செவ்வாயாகப்பட்டவன் பூமி யோகத்தையும் அரசியல் பதவியும் அரசியல் பெரிய மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சிறந்த யோகக்காரன் என்று சொல்லக்கூடிய அரசாங்கத்திற்கும் பூமிக்கும் அதிபதியான இந்த அதிகாரத்துவம் வாய்ந்த அரசியல் அரசாங்கத்திற்கு அதிகாரம் பெற்ற பூமிகாரன் என்று சொல்லக்கூடிய பூமி ஆளக்கூடிய தன்மை என்று சொல்லக்கூடிய ஒரு அரசாட்சி செய்யக்கூடிய ஒரு தகுதியை ஏற்படுத்தக்கூடிய எல்லாருக்கும் பூமி யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய பதவி யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய செவ்வாயாகப்பட்டவன் ஆட்சி பெறுகின்ற காலபுருஷ தத்துவத்துக்கு 8ஆம் இடத்தில் பல சொத்து சுகங்களை அள்ளித் தருகின்ற இடத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்ற ஒரு நவம்பர் மாத பலன்கள். ஆக ஐப்பசியில் 15 நாட்களும் கார்த்திகை 14 நாட்களும் சேர்ந்த ஒரு சிறப்பான நவம்பர் மாத பலன்களை அற்புதமாக எல்லா ராசிக்குமே அதிரடி யோகத்தை ஏற்படுத்தப் போகின்றது. அதைத்தான் தெளிவாக பார்க்க போகின்றோம். நேயர்களே, இது பொது பலன். உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும் நம்பருக்கு நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி. நவம்பர் மாத பலன்கள் மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கான நவம்பர் மாத பலன்கள். அதாவது ஒரு மனுஷனுக்கு குடும்பம் நல்லா இருக்கணும், வருமானம் நல்லா வரணும், குடும்பத்தில் மகிழ்ச்சியா இருக்கு, நல்ல குழந்தைகளோட, நல்ல செல்வங்களோட, நல்ல வியாபாரத்தில், நல்ல வியாபாரம் செய்கிற தொழில், அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு செய்கிற தொழில், அதாவது வேலை வாய்ப்பு, வேலையில் உத்தியோகத்தில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம், செய்கின்ற வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம். ஒரு மனுஷருக்கு ரொம்ப முக்கியமான ஸ்தானம் 2ஆம் இடம். 2ஆம் இடம் தனம், கல்வி, குடும்பம், உடல் ஆரோக்கியம், மகிழ்ச்சியான வாழ்க்கை, நல்ல வருமானம், இது அத்தனைக்குமே 2ஆம் இடம். அந்த 2ஆம் இடத்துல யார் இப்போ இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய 7-10க்குரிய குரு பகவான் உச்சம் பெற்று இருக்கிறார். அப்ப கணவன் மணி இருவருக்குமே பார்த்தீங்கன்னா எதிர்பாராத பண வரவு, நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல தொழில், நல்ல வருமானம், பிள்ளைகள், கணவன் மனைவி பிள்ளைகளோடு நல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கை, நல்ல செல்வம், நல்ல பொருளாதாரம், நல்ல தொழில் முன்னேற்றம், பதவி முன்னேற்றம் என்று ஒரு சிறப்பான யோகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு சரியான ராசிக்காரர்கள். உங்களுக்கு சரியான நேரம் இது. மிதுன ராசியினுடைய முக்கியமான யோகம், மிகப்பெரிய செல்வத்தை அடையக்கூடிய யோகம், மிகப்பெரிய பதவியை அடையக்கூடிய யோகம், ஒரு குடும்ப வருமானம்
அப்படியே கொட்டி கொண்டு இருக்கக்கூடிய யோகம். குடும்பம் வரும், காசு பணம் குடும்பத்துக்கு வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கு. ஏன்னா 2 கேந்திரங்களுக்கு அதிபதி. ஒரு மனுஷனுக்கே 4 கேந்திரம், ஒரு ஜாதகத்துக்கு 4 கேந்திரம். அந்த 4 கேந்திரத்துல 2 கேந்திரத்துக்கு அதிபதி உங்க குடும்பஸ்தானத்துல உச்சம் பெறுகிறார். சப்தமஸ்தானம், தசம கேந்திரஸ்தானம். இந்த 2மே ரொம்ப முக்கியம். ஒரு மனுஷன் வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கு இந்த 2 கேந்திரங்களுக்கு முக்கியம். இந்த 2 கேந்திரங்களும் உங்கள் வசத்துல உச்சம் பெற்று இருக்கிறார். எப்படிப்பட்ட யோகம் தெரியுமா? சாதாரண யோகம் கிடையாது. மிகப்பெரிய செல்வ யோகம், பதவி யோகம், வியாபாரம், வருமானம், முன்னேற்றம். சரி, அடுத்ததாக உங்களுக்கு 3ஆம் இடத்தில் கேது. பிரச்சனை இல்லை, நல்ல திடீர் யோகத்தை ஏற்படுத்துவார், பயணத்தை ஏற்படுத்துவார். அடிக்கடி பயணம், பெரியவங்களால் நல்ல பூர்வீகத்தில், தந்தை வழியில், பாட்டை வழியில், பூட்டை வழியில் நல்ல காசு பணம், அவங்க ஆதரவு கிடைக்கக்கூடியது. அடுத்து சுக்கிரன் 4ஆம் இடத்துல இருக்கிறார். சொத்து சுகங்கள், நல்ல திருமண வாழ்க்கை, வாகன யோகம் தரக்கூடிய இடத்துல 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்காரு. அவர் அடுத்து ஒரு 2-3 நாளில், அதாவது 3 திரும்ப 3 4ஆம் தேதி 3ஆம் தேதி எங்கே போயிடறார்? 3-11 அது அவருடைய இடத்துக்கு, சொந்த இடத்துக்கு போயிடறார். எப்படிப்பட்ட ஸ்தானம் பாருங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானம், பாக்கியஸ்தானம், அதாவது பூர்வ புண்ணிய பாக்கியம். 5ஆம் இடம் அதாவது திடீர் சொத்து, திடீர் அதிர்ஷ்டம், திடீர் திருமண யோகம், காதல் திருமணம், வெற்றி பெறக்கூடிய யோகம். காதல் திருமணத்தை ஏற்கனவே பிரச்சனை ஏற்பட்டு வெற்றி பெறக்கூடிய யோகம். நல்ல சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய, நல்ல பதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம். ஏன்னா அங்கே உங்களுக்கு ஏற்கனவே சூரியன் புதன் உட்கார்ந்துருக்காரு. அதாவது புதன் உங்கள் ராசிக்கு அதிபதி, உங்கள் ராசிக்கும் 4ஆம் அதிபதியும். அப்போ 4ஆம் அதிபதி போய் 5ஆம் இடத்துல உட்காந்து, மேலும் சுக்கிரன் அந்த இடத்துல போய் அவருடைய சொந்த இடத்த துளாராசியில் உட்காந்துறார். துளாராசி உங்களுக்கு 5ஆம் இடம். அங்கே ஏற்கனவே சூரியன் நீசமாய் உட்கார்ந்துருக்கார். நீசமாய் உட்கார்ந்து சுக்கிரன் அந்த இடத்துல நீச பங்க ராஜயோகமாயிருது. அப்போ பிரச்சனைகளை ஏற்படுத்தி, திருமண வாழ்க்கையில் பிரச்சனை, சொத்துல பிரச்சனை ஏற்படுத்தி மீண்டும் அந்த பிரச்சனையிலிருந்து நல்லது நடக்கக்கூடிய நிலை, நல்ல யோகங்கள், நல்ல பதவிகள், நல்ல திருமண வாழ்க்கை, தடைப்பட்ட திருமணம், தடைப்பட்ட சொத்து பிரச்சனைகள், இழுத்துக்கிட்டே போகுது, சொத்து முடிஞ்சிடும், நல்லபடியா முடிக்க சுக்கிரன் அங்க வந்துடுறார். ஆக ஒரு மனிதனுடைய மனதை தெளிவுபடுத்தக்கூடிய நிலையில், ஒரு பெண்ணு குழப்பமா இருக்கக்கூடிய ஒரு பெண்ணு மனசுல கணவன் மணி பிரச்சனைகளை ஏற்படுத்தி, அந்த பெண்ணுடைய மனதில் ஏதாவது குழப்பங்கள் இருந்தால் அந்த குழப்பத்தை தீர்க்கக்கூடிய அளவுக்கு கலசர் வந்துறார். கலசர் வந்த உடனே மனசு மாறுது. அப்ப மனசு மாற்றம் ஏற்பட்டு இருவரையும் நல்ல இணைக்கக்கூடிய நிலை ஏற்படுது. 5ஆம் இடம் அப்படியே தன்னுடைய எண்ணங்கள், ஆசைகள் கணவனுக்கு சொல்லக்கூடிய இடம். மனைவி கணவனுக்கு சொல்லக்கூடிய, மனைவி கணவனுக்கும், கணவன் மனைவிக்கு சொல்லக்கூடிய இடம். என்னென்ன யோகங்கள் ஏற்பட அத்தனையும் கணவன் மனைவி பரிமாறக்கூடிய ஒரு இடம். போனேன், எங்க அப்பா பார்த்தேன், சொத்தை கொடுக்குறேன்ட்டாரு. நேரம் பார்த்தேன், வேலை, நல்ல பதவி, நல்ல வேலையை அட்டன் பண்ணி சொல்லிட்டாங்க, அப்பாயின்மெண்ட். இப்படி கணவன் மனைவிக்குள்ள நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொள்வது. நான் உன்னை அன்னைக்கு சொன்னேன் பார்த்தியா, அவரை பார்த்துட்டு இன்னைக்கு நடந்துருச்சு. மிகப்பெரிய யோகம், பேரும் புகழும் பதவி யோகம், அரசாங்க, அரசியல் அந்த மாதிரி ஒரு பதவி கிடைக்கும் நினைக்க சொன்ன பார்த்தியா, இன்னைக்கு எனக்கு கிடைச்சிருச்சு. நல்ல பதவி, அரசாங்கத்தில் நல்ல பதவி. இப்படிப்பட்ட யோகங்கள் பெறக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியசாலி நீங்க தான். அதே போல இந்த எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னா, 6ஆம் இடத்துல செவ்வாய், அதிகாரத்துவம் வாய்ந்த உத்தியோகம், அதிகாரத்துவம் வாய்ந்த பதவி, ஒரு ஊராளும் தகுதி, ஒரு நாடாளும் தகுதி. 6ஆம் இடம் எடுத்தால் சொத்துக்கள் சேரும், பதவி யோகம், ஆணையிடும் அதிகாரம், பொருளாதாரத்தில் முன்னேற்றம், அடுத்தவருக்கு கொடுக்கக்கூடியது, அடுத்தவருக்கு உதவி செய்யக்கூடிய இடம்.
6ஆம் இடத்துல கெட்ட கிரகம் இருந்தால் கம்பு வழக்குகள் ஏற்படும். 6ஆம் இடத்துல ஆட்சி பெற்றுக்கள் இருந்தால் அவரும் சம்பாரிச்சு 4 பேருக்கு காசு கொடுப்பார். அப்போ மற்றவங்களுக்கும் உதவி பண்ணக்கூடிய நிலையால அவருடைய முன்னேற்றம் ஏற்படும். உடல் ஆரோக்கியம், தைரியம், ஒரு வீரியம், ஒரு திட்டம் போடுறது, ஒரு தொழிலை நடத்துறது, ஒரு தொழிலை உருவாக்குறது, ஒரு கம்பெனியை உருவாக்குறது, ஒரு தலைமை பொறுப்பு ஏற்கிறது, ஒரு புதிய தொழில் தொடங்குவது, புதிய பொறுப்புகள் ஏற்பது, எல்லாமே அற்புதமா அமையும். டாப்ல போறீங்க. பிரமாதமா இருக்கு. மிதுன ராசியினுடைய கிரக பலம் உச்சம், ஆட்சி அற்புதமா அமைஞ்சிருக்கு. 2 கிரகங்கள் ஆட்சி பெற்று, ஒரு கிரகம் உச்சம் பெற்று, இந்த 3 கிரகங்கள் முக்கியத்துவம் வாய்ந்த யோகங்களை அள்ளி வழங்க போகின்றது. ஆக இது மிதுன ராசினர்களே பொதுவான பலன். உங்க தனிப்பட்ட ஜாதகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம். கல்யாணம் முடியல, குழந்தை இல்லை, கணவன் மனைவிக்குள்ள ரொம்ப நாள் பிரச்சனை, ஏதாவது ஒன்று இருக்கலாம். இல்லை 2ஆம் திருமணம், சில பேருக்கு 2ஆம் திருமணத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. மிதுன ராசிக்காரர்கள் 2ஆம் திருமணத்துக்கு வாய்ப்பு இருக்கு. புரிஞ்சுட்டீங்களா? அப்படிப்பட்டவங்களாம் திருமண வாழ்க்கை எப்போ ஏற்படும், இதெல்லாம் பிரம்மன் உங்களுக்குன்னு ஒரு தலையில தெரிவிப்பார். கண்டிப்பாக கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கங்க. சரிங்களா? வெற்றி நிச்சயம். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது 18 சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர். நன்றி, வணக்கம்.